ஹலோ மக்களே, நான் தான் சனா. வெல்கம் டு டுலி சனா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கலனா இது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. இவர் வந்து என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஸ்லாஷ் ஃபியான்சே. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? நவ் ஃபியான்சே. ஓகே, அப்படி முதல்ல எங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் என்கேஜ்மெண்ட் ஆச்சுது. அண்ட் என்கேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கிஃப்ட் தான் நான் இன்னைக்கு வந்து அன்பாக்சிங் பண்ண போறேன். சேர்ந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஸ்லாஷ் அன்பாக்சிங். ஏன்னா நான் வந்து திறந்தே பார்க்கல. எவ்வளவுதான் எனக்கு வந்து டெம்ப்டா இருந்தாலும் எனக்கு வந்து திறந்தே பார்க்கல. அவ்வளவு டயர்ட் ஆயிட்டேனா. கிஃப்ட் என்னன்னு பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது பிடிக்கும். அது எல்லா பொண்ணுங்களுக்குமே அது வந்து பிடிக்கும். ஸோ அது பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா சேனலை ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான். நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அந்த கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சீரியஸா நம்பவே முடியல. அப்படி டப்பா எடுக்காவே டைசன் தலைக்குள்ள வச்சிருக்கேன். ஓகே, டைசன் ஏர் ரேப். இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்ல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. தேங்க்யூ. இது ஆக்சுவலி எனக்கு வந்து சொன்ன மாதிரி என்கேஜ்மெண்ட் அன்னைக்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. நான் அதனால தான் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி பிரிச்சு தான் இருந்தாங்க. அது இந்த கதையை சொல்லலாம், இது எப்படி வாங்குறேன்னு. சர்ப்ரைஸா இருக்கணுமேன்னு சொல்லிட்டு என் அண்ணன் கிட்ட சொல்லி ஃபாரின்லேருந்து ஆர்டர் பண்ணேன். உங்க அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்காங்க. சொந்த ஆர்டர் பண்ணேன். சரி, ஃப்ரெண்ட்ஸை சொன்னா எப்படியா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம், அண்ணன்ட்ட சொன்னா அது தெரிய சான்ஸே இல்லை அப்படின்னு ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணியிருக்கும் போது எனக்கு அவன் ப்ராடக்ட்டும் வந்துச்சு. ஸோ அவன் ஏர்போர்ட்டில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஏர்போர்ட்டில் செக்கிங்கில் சொல்லி செக் பண்ணாங்க அவங்க. அப்புறம் சரி சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு வச்சுருந்தே இருந்தேன். ஃபீவர் வந்துச்சு. ஃபீவர் வந்தோடனே பயம் கொடுத்துருச்சு. ஐயோ, ஏன்னா டைஃபாய்டுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பயம் கொடுத்துருச்சு. அந்த டைஃபாய்டுலாம் இல்லை, இன்ஃபெக்ஷன் லைட்டாக ஆயிருந்துச்சு. டைஃபாய்டுன்னு பயந்துட்டேன். பயந்துட்டு சொல்லிங்க பாரு, உடம்பு சரியில்லை, நான் கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன், நீ இதை வாங்கி வச்சுக்க, ஒருவேளை எனக்கு எதாவது ஆயுத போகுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இந்த மாதிரி வாங்கிட்டேன் உனக்கு ஆல்ரெடி அப்படின்னு. அவ்வளோதான். இதுதான் ஓவரா பேசிக்கிட்டு. எனக்கு என்ன பயம்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா இங்கேயே வாங்கியிருக்கலாம். சரியா, மிந்த்ரால நாங்க வந்து மிந்த்ரா இன்சைடர்னு ஒரு இது இருக்குது. அது வந்து ப்ரோ வெர்ஷனா என்னன்னு தெரியல. நிறைய வாங்கி எங்களுக்கு இன்சைடர் ஆக்கிட்டாங்க. ஸோ இன்சைடர் பிளஸ் எங்களுக்கு அந்த சூப்பர் காயின்ஸும் மீதி இருந்துச்சு. ஸோ நான் வந்து மிந்த்ரால அந்த டைம்ல வாங்கியிருந்தானா 40,000 ரூபாய்க்கு இதை வாங்கியிருக்கலாம். சரியா, இது எவ்வளோ ஆச்சு? இப்ப 55,000 ரூபாய். பாத்தீங்களா, இது ஏன்கிட்ட கேட்டிருந்தா காசெல்லாம் விஷயமா அப்படி முன்னாடி இப்படி உடனே இப்படி சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட அது வேற எனக்கு பயம். என்ன கலர் வாங்கினானோ வேற டைசன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். டைசன் ஏதோ ஒன்று மண்டைக்கு அயன் பண்றது போல. டைசன்லயும் நிறைய உண்டு, வேக்யூம் கிளீனர் வரைக்கும் உண்டு டைசன்ல. தெரியாது. நல்ல வேலை கரெக்டா தான் வாங்கியிருக்கான், கலர்ல கரெக்டா வாங்கியிருக்கான். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஓகே போலாம். இல்ல ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ண போறோம். சஞ்சு வாங்க அன்பாக்ஸ் பண்ணுங்க வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்றேன். சரியா, அவங்க ஊர் சிங்கப்பூர் டைசன்ல என்னெல்லாம் கிடைச்சிருக்குதுன்னா, நம்ம டைசனு அது கூட வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, லைக் ஃப்ரீ. அது ஃப்ரீ ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பாத்துக்கலாம். இது ஃப்ரீ தான். பார்த்தேன், போட்டுருச்சு வெப்சைட்லயே பாத்துட்டேன். தரேன்னு சொன்ன உடனே என்னெல்லாம் கிடைக்கும் நானே பாத்துட்டேன். எப்படி ஓப்பன் பண்ணணும்? உடம்பு சரியில்லை, அதை பத்தி ஒரு கவலை இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த கிஃப்ட். ஓகேவா, நம்ம ஊர்ல வாங்கணும்னா மிந்த்ரால எல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரஷ் கிடைக்கும். டைசனோட ஹேர் ப்ரஷ் ஃப்ரீயா கிடைக்கும். இங்க வந்து உங்களுக்கு டிராவல் பேக் வந்து ஃப்ரீயா கிடைச்சது. நிஜமாவே நல்ல குவாலிட்டியா இருக்கு கைஸ். இது வரைக்கும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதை நான் வந்து ஃபீல் பண்ணதே இல்லை. இட் ஃபீல்ஸ் லக்ஸூரியஸ். ஏன்னா இருந்துதானே ஆகணும், அவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கியிருக்குதுல்ல. நீ பாத்துட்டல இதெல்லாம் இந்த அளவுக்கு பார்க்கல. ஓகே, இது ப்ராடக்ட் இருக்கான்னு மட்டும் தான் பார்த்தேன். பஸ் நல்ல ஸ்பேஷியஸா இருக்குது. ஸோ எல்லாம் அட்டாச் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். பிளஸ் உள்ள ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுல இந்த மாதிரிப்பட்ட அந்த லாக்கர்ஸ் இருக்கிறாங்க. மற்றதெல்லாம் வந்து மேக்னெட், 3 மேக்னெட் இருக்குதுங்க. ஸோ இப்படி அப்படியே வந்து அட்டாச் ஆகிக்கும். ஸோ திஸ் இஸ் ட்ராவல் பேக். இட் ஆக்சுவலி ஃபீல்ஸ் வெரி நைஸ். லேப்டாப் பத்தினால அது தப்பு. என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு ஏதோ அதை தான் யூஸ் பண்ணுவோம். எங்க சேனல் வந்து நாங்க மல்டி பர்பஸ் பண்ணுவோம் எல்லா ப்ராடக்ட். இல்ல மக்கள்ஸ், இது எப்படி தூக்க தான் நான் பார்க்க போறேன். ஆக்சுவலி நான் நினைச்சது வரைக்கும் ரொம்பவே வெயிட்டா இருக்குது. அப்படியே பிடிச்சிக்கோ, கேஷ் பிடிச்சிக்கோ, போட்டோ நான் பஸ்க்குன்னு தெரியுதா டைசன் நேம்.
ஆக்சுவலி நானே வந்து டைசன் வாங்கணும்னு தான் நினைச்சிருந்தேன். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயராவது எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ட்டு. அப்படிதான் தெரியும். நான் அப்படி பேசி எனக்கு வந்து gift கிடைச்சிருச்சு. தேங்க்யூ கடவுளே. நான் 50,000 வச்சேன். என் தாட்ஸே என் மைண்ட் வச்சுக்கோங்க. அவளுக்கு தேவைப்படுது. மேனிஃபெஸ்ட் அவ்வளோ மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு டைசன் வேணும். பிகாஸ் மேனிபுலேஷன். எனக்கு வந்து டைசன் நல்லாவே யூஸ் ஆகும். திறக்கிறியா சேர்ந்து? என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி டப்பா நல்ல குவாலிட்டியா இருக்கு. உங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கல. பட் சின்ன ஒரு ஸ்கிராட்ச் கூட விடலையா. நகத்தை வச்சா கூட அதுல வந்து லைன் விட மாட்டுது. நல்லா இட் ஃபீல்ஸ் லக்ஸரியஸ் அகைன். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்சில் ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் தூரப்பட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹேர் ட்ரை பண்ணக்கூடியது. இந்த மாதிரி பார்த்தா இதெல்லாம் எங்க ஹேர் ட்ரை பண்ணணும்னு நீங்க நினைக்கலாம். நானும் அப்படிதான் நினைச்சேன். பிகாஸ் இந்த ஓட்டையில இருந்து மட்டும்தான் உங்களுக்கு காத்து வரும். ஸோ அதை நம்ம வந்து இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா 2 ப்ரஷ் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸியான ஹேர் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு ரொம்ப கேர்லியான ஹேர் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதை வச்சு ஸ்மூத் பண்ணிக்கலாம் உங்களோட ஹேரை. திஸ் இஸ் ஃபார் ஃபைன் ஹேர், திஸ் இஸ் ஃபார் மோர் கோர்ஸ் ஹேர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் கோர்ஸ் ஹேர்னா ரொம்ப திக்கா இருக்கும்ல ஹேர். எனக்கு வந்து ரொம்ப ஃபைன் ஹேர் தான். ஸோ இந்த ரெண்டுமே தேவைப்படாது. நான் ஸ்மூத்னிங் பண்ணிட்டேங்கிற காரணத்தினால். நெக்ஸ்ட் வந்து என்ன அட்டாச்மெண்ட் இருக்குதுன்னா, இதை வச்சுக்கோ, இந்த ப்ரஷ் அட்டாச்மெண்ட். இதுதான் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஆலன் ட்ரூமன் வாங்கின காரணம் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தான். பட் ஆலன் ட்ரூமன் வந்து எனக்கு ஒர்க்கே ஆகலை. ஸோ இது மேலே ஐ ஹாவ் வெரி ஹை ஹோப்ஸ். ஸோ பார்க்கலாம். இது வந்து ப்ளோ ட்ரையிங் ப்ரஷ் மாதிரி உள்ளது காற்று வரும். உங்களுக்கு நீங்கள் ஸ்டைலும் பண்ணலாம் இந்த மாதிரி. இதுக்குள்ள என்னென்ன இருக்கும். இதுதான் மெயின் விஷயம். நான் வாங்கினதுக்கு காரணமே இவங்க 2 பேரும் தான். ஃபர்ஸ்ட் இது வந்து அந்த கேர்லிங் பேரல்ஸ். நான் என்ன பயந்துட்டு இருந்தேன்னா, இதுலயே இது வந்து ஷார்ட் பேரல்ஸ் உண்டோ அது வாங்கிட்டாங்களோன்னு பயந்துட்டேன். பிகாஸ் அது வந்து ஹேர் நீங்க இன்னும் சின்ன சின்ன செக்ஷனா எடுக்க வேண்டியது இருக்கும். பட் அந்த நேம்லயே அது வந்து கரெக்டா அப்படிதான் போட்டுருக்குது. டைசன் லாங் பேர் எதுனாலும் போட்டுதான் அப்படி இருக்குது. ஸோ தேங்க் காட். 2 இது உண்டு. இது வந்து அவங்களோட லேட்டஸ்ட் மாடல். பழைய மாடல்ல இதை மாதிரி 4 கிடைக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப தூக்கிட்டு போகலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்து அந்த மாதிரில நீங்க டைரக்ஷனை இதுலயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிதா? அந்த இது இருக்குதுல்ல. ஸோ நீங்க இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது வந்து கேர்ள் ஆயிடும். யூடியூப்ல there are no tutorials left. எல்லாமே பார்த்துட்டேன், எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்துட்டேன். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இதுதான் லாஸ்ட் அட்டாச்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அந்த மெயின் பாடி. என்னது தர போறாங்க. ஸ்கேன் இங்கிலீஷை தவிர மற்ற எல்லா லாங்குவேஜ்லையும் எழுதியிருக்காங்க. இங்கிலீஷை தவிர மற்ற எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கு. என்னன்னே தெரியல. ஸ்கேன் சாரி உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஸ்கேன் டு அன்லாக் யுவர் எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ். நீங்க யாரும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க, நான் இனி வாங்க மாட்டேன். இது வந்து இதான் அந்த மெயின் பாடி. அந்த பிளக் பாத்தீங்களா டிஃபரெண்டா இருக்குது. அது சிங்கப்பூர்ல வேற பிளக் போல. அதுல இப்பதான் தெரியும். அதுக்கு வாங்கிட்டு வந்தியா அந்த இது? அது வந்து கிளீனிங் டூல். இதை வச்சு கிளீன் எல்லாம் பண்ணணுமா. அட்லீஸ்ட் ஒரு 1 month 2 month ஒரு வாட்டியாவது அது வச்சுக்கோ. தேவைப்படும். வாரண்டி எனி ரிட்டர்ன் எல்லாம் பண்ண முடியாது. 10 days ரிட்டர்ன் தான் உண்டும். வாங்கியே 10 நாள் மேல இருக்கும்ல. எப்படி திறக்கணும்னு தெரியல. இது அந்த கிளீனிங் டூல். ஸோ அப்போ இது காமிச்சு வீடியோ இது யூஸ் பண்ணும்போது காமிச்சு. ஓகே, திஸ் இஸ் த மெயின் பாடி. அதெல்லாம் டைஸான தொடுவேன்னு நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா மால்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஷோரூம்ஸ் மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. நீங்க வேணும்னா நெக்ஸஸ் மால் நேம் மாத்திட்டாங்க. அங்க வந்து வச்சிருப்பாங்களா. அங்க வந்து எனக்கு ஆசையா இருக்கும் போகலான்னு. பட் நான் அப்படி வைக்கப்பட்டு போகாமலே இருப்பேன். நம்ம எல்லாம் என்னைக்கு வாங்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு. பட் ஒன்லியே நம்ம நல்லா காசு சேர்த்து வச்சு வாங்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி தர மாதிரி ஒரு இழிச்சவாய் கிடைக்கணும். ஸோ இந்த பிளக் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். பிகாஸ் நம்ம ஊர்ல இதுதானே போட முடியும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட அன்பாக்சிங். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் இது ஆன் ஆகலான்னு பார்க்கலாம். ஓகேவா? பிகாஸ் நான் வந்து பார்த்த வீடியோஸ்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆன் ஆகாதுன்னு இல்லை, வால்டேஜ் பிரச்சனை இருக்குது. லைக் யூஎஸ்ல உள்ளது இந்தியாவில் உள்ளது வந்து யூஎஸ்ல ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி வைஸ் வருஷம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்களா. ஸோ அது எனக்கு பயமாவே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது ஆன் ஆகுதான்னு பார்க்கலாம் முதல்ல. உள்ள வேற என்ன இருக்கு? இந்த சிலிகான் இது வச்சிருக்காங்க. இது இந்த எல்லாத்துலயுமே இருக்கும். அது என்னைக்கே நம்ம யூஸ் பண்றது கிடையாது. சம் பேப்பர் ஒர்க்ஸ் அவ்வளவுதான். தயார். இதை எனக்கு எப்படி ஆன் பண்ணணும்னு கூட தெரியாது. எல்லாருமே டக்கு 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 டக்குன்னு காமிப்பாங்களா. கீழே உயிர் முக்கியமா இல்லையா? சரி, ஓகேவா? ஓகே, நான் வந்து ஆன் பண்ண போறோம். இந்த மூமெண்ட் ஆஃப் ட்ரூத்.
அவியல் அடக்கமா இல்லை. சுடுதா? இது சூடு. சாரி. ஓகே. ஸோ எங்களுக்கு என்ன பவர் ஆமா என்ன அட்டாச்மெண்ட்லாம் இது ஆன் ஆஃப் ஃபர்ஸ்ட் இது ஆன் பண்ணா ஆன் மாட்டேன். மேல வரைக்கும் கொண்டு போனாலும் அது வந்து ஆன் ஆகுது. எப்படி சொல்றாங்க, நடுசுல வச்சா ஹீட்டு, மேல வச்சா கூல் ஷாட். ஓகேவா? அப்புறமா இது வந்து ஃபேன் ஸ்பீடு, இது வந்து டெம்பரேச்சர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது நான் வந்து கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஃபேன் ஸ்பீடுக்கு வந்து ஃபேன் படம் போட்டிருக்கு. இன்னொன்றுல வந்து அந்த கலர் டிஃப்ரெண்டா இருக்குது. லைக் ரெட் அண்ட் ப்ளூவெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது ஹாட் டெம்பரேச்சர், லைக் கூலு, மீடியம் அண்ட் வார்ம் அண்ட் ஹாட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஹேரை கொஞ்சம் லைட்டா தண்ணி நினைச்சிட்டு வரேன். அப்பதான் நம்மளால இதை டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. ஸோ நான் வந்து ஹேரை லைட்டாக தான் ட்ரை பண்ணிருக்கேன். பிகாஸ் காலையில் நான் வந்து சாரி வெட் பண்ணியிருக்கேன். காலையில் நான் வந்து குளிச்சிட்டேன். இன்னும் நான் வந்து இதுக்காக நான் வேற இதுக்காக நான் வந்து 2 பொருள் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ஹேர் ஸ்ப்ரே, இதெல்லாம் சும்மா வாங்கியிருந்தேன். இதை நான் வந்து இப்போ இதுக்காக தான் யூஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹேர் மூஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து வெல்லா ப்ரொஃபஷனல்ஸ்னு ஒரு பிராண்டு. இவ்வளோ பெரிய விஷயமா தருவா. இது வந்து ஹேர் மூஸ். ஏன்னா நான் வந்து ஹேர் ஸ்மூதரிங் பண்ணியிருக்கேன். இல்லாட்டாலுமே என் ஹேர்ல ரொம்ப லாங் லாஸ்டிங்காலாம் இருக்காது. 50,000 ரூபாய்க்கு வாங்கி கேர்ள நிக்கலாம் என்ன அசிங்கமா திட்டுவாங்கங்கிற காரணம் அப்படியே இது வந்து 500 ரூபா தான் நான் மின்ட்ரால வாங்கும்போது. எம்ஆர்பி 800. ஸோ சரி வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து வாங்கியிருக்கிறேன். எப்படி இதுவும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம லைட்டாக ட்ரை பண்ணலாம். லைட்டாக வெட்டாக தான் இருக்கணும். இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் மட்டும் லைட்டாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, அது என்ன ஓட்ட? இதை வந்து எப்படி மாட்டணும்னா எனக்கும் தெரியாது. வாட்டர் ஈஸ் தான். நீங்கள் வச்சோன்னே போயிருக்கு. லாக் இருக்கு அதுக்கு. அது திறக்கும் போது எடுக்கும்போது இப்படி இதை கீழே அமைக்கிட்டு எடுக்கணும். அப்போ வரும். சவுண்ட் கேட்க போது ப்ராபப்ளி மியூட்ல போட போறோம். ஆமா, பின்னாடி சவுண்ட் கேட்டே அந்த சவுண்ட் இல்ல, இந்த சவுண்ட். விரக்காட்டி அடிக்கிற இடத்துல முடிய போயிட போகுது. அதுக்குள்ள காஞ்சிருச்சு. 1 நிமிஷம் தான் ஆயிருக்குது. இல்ல எடுக்காத. இதுல இன்னொரு செட்டிங்ஸ் இருக்கு. அது எப்படின்னா உங்க ஹேரை வந்து ஸ்மூத் பண்ண நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா. ஃப்ரெஷ்ஷா இருக்கா? நான் பண்றேன். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பாருங்க. கோல்ட்லயே வச்சு பண்றேன். லைட்டு ஃபோர்ஸ்ல வச்சுட்டு இங்க பண்ணணும். ஆக்சுவலி இந்த மாதிரி திருக்குனீங்கன்னா அது இந்த பக்கம் வந்துருமா. ஸோ ஓகே, ரெடி. கை வச்சு அமுக்குனாலே பெயராது. சரி பரவாயில்ல. இது நான் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது. பிகாஸ் ஃப்ரிஸ் வந்து நிறைய இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ஹெல்ப் ஆகும். லைக் கையை வச்சு அமுக்குனா கொஞ்ச நேரத்துலேயே வெளியில வந்துடும்ல, அந்த மாதிரி இது வராது நினைக்கிறேன். ஐ எம் நாட் வெரி ஷுர். பட் இது வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருக்குது. திஸ் இஸ் அ தம்ஸ் அப் ஃபார் மீ. நெக்ஸ்ட் வந்து நீங்க ஹேர் ப்ரொடெக்டர் போடணும். லைக் ஹீட் ப்ரொடெக்டர் போடணும். நான் வந்து கொண்டு வர மறந்துட்டேன். ஸோ நான் டைரக்டா நான் வந்து மூஸ்க்கு போய்க்கிறேன். அப்புறமா ஹேர் செக்ஷன் இல்ல, அது அதுக்கு வாங்கல. ஹீட் ப்ரொடெக்டர் வந்து சன்லயே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ யா, ஸோ நான் வந்து இதை செக்ஷன் பண்ணிக்கிறேன். என்னோட ஹேரை ப்ராப்பரா பண்ணணும் இல்லையா? அப்பதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒழுங்கா இருக்கும். நான் வந்து கிளிப் எதுவுமே கொண்டு வரல, அப்படியே மறந்து வந்துட்டேன். ஸோ போட்டுக்க போறோம். என்னைய நீங்க கண்டுக்காதீங்க. ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டா நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அடுத்து கடைசியில் நம்ம வந்து கேர்ள் பார்க்கலாம். பிகாஸ் தட்ஸ் வாட் ஐம் மோஸ்ட் எக்ஸைட்டட் அபவுட். ஓகே, இது வந்து பார்க்க அழகா இருக்கும். எனக்கு தப்பு ஏன் அப்படி வச்சுக்கிறேன். என்ன பண்ணணும்? இத அமுக்கணும். கொஞ்சம் நிறைய வித்தியாசமா இருக்கு. எங்க இப்படி வரும்? அதுல வரும். வரும் மேன், பை மேன். உசுர கொடுத்து அமுக்கு. என்னடி சோம் மாதிரி தான் வந்துருக்கு. மூஸ், ஹேர் மூஸ். நல்லா இது பண்ணிட்டா இது வந்து உங்களுக்கு நல்ல வால்யூமும் கொடுக்குமா. இப்படிதான் வாங்கினேன். இப்ப கூட வேண்டாம் போ. நல்லா இல்லையா? நல்லா ஸ்மெல் நல்லா இருக்குது. அப்படி இந்த சலூன்ல ஸ்மெல் வரும்ல, அதே ஸ்மெல் வருது. சில ஸ்மூத்தனிங் ப்ரஷ் நம்ம வந்து எடுத்து let's try this one. இப்போ போயிட்டு எல்லாமே நான் வந்து ஹீட்ல வைக்கிறேன். அப்பதான் நல்லா இதா இருக்கும். ஓகே, சைலன்ஸ். ஓகே, ஆக்சுவலி
ஆக்சுவலி லைட்டாக ஸ்மூத்தன் பண்ணியிருக்குது. பட் ஆல்ரெடி எனக்கு வந்து ரொம்ப கேர்ள் கிடையாதுங்கிறதுனால பெருசாக தெரியல. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் திஸ் அட்டாச்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இதான் வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட் பேங்க்ஸில் நான் வந்து யூஸ் பண்ணிக்கேன். ஓகே, பேங்க்ஸா ஃப்ரிஞ்ச். கிரிஞ்சு தெரியாது. கிரிஞ்சு ஓ மேம், சத்தமாக பேச மேம், கேட்காது மேம். ஃபர்ஸ்ட் வந்து லாங் பேரல் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். இதான் அந்த ஆட்டோமேட்டிக் செலக்ட் டு பி ஆனஸ்ட் இது வந்து கேர்ள் வந்து அந்த மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. இது வந்து ரொம்ப லாஸ்ட் ஆகாது இந்த கேர்ள்ஸ், பிகாஸ் இந்த பேரல் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால ஈஸியாக வே டவுன் ஆகிடும். பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பிகாஸ் நல்ல லூஸான அழகான கேர்ள் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன் ஃபர்ஸ்ட். இந்த முடி எப்படி எப்படி அவ்வளோ முடி எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வி ஹேவ் டு டேக் ஒன்லி 1 inch. இங்கே என்ன பண்ண பார்ட்டிஷன் பண்ண அப்படியே தான் ஒரு வேர்டை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடணும். இது 1 inch இருக்குமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, சும்மா குத்துமைப்பா சொல்லு. who knows. ஓகே, ஸோ நான் வந்து ஆன் பண்ண போகிறேன். அகைன் சைலன்ஸ். என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பக்கம் வச்சிருக்கேன். எனக்கு வந்து கேர்ள்ஸ் வந்து அவே ஃப்ரம் மை ஃபேஸ் வேணுமா, ஸோ நான் வந்து இந்த பக்கம் வச்சிருக்கேன். இந்த சைடு வரும்போது இங்கே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஆன் பண்ணி விட்டுறோம். அந்த பக்கம் ஆல்ரெடி என்னாச்சு? இல்ல நீ கரெக்டா பண்ணணும். எம்பி வரைக்கும் அப்படி வரக்கூடாது. சாரி. இருக்குதா? எனக்கு கண்ணாடி வேணும்டா. கண்ணாடி நல்லா இருக்கு. நான் பண்ண ஒரு இதை நீ ஃபுல்லா விட்டுட்டேன். அது ஸ்ட்ரைட்டா உள்ள இருக்கு. இந்த பக்கம் வச்சு அத்து விட்டுறது கூட. நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு 5 seconds ஹாட்ல வச்சுட்டு 5 seconds கூட வைக்கல. அப்புறமா ஒரு 5 seconds நான் வந்து கோல்ட்ல வச்சுட்டேன். அதுதான் உங்களோட அஃபிஷியல் அஃபிஷியல் வெப்சைட்லயுமே அதான் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒன்றும் ஹீட் இல்லை. நான் வந்து நார்மலா இந்த கேர்லர் டாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் நல்லா சூடு வச்சிருக்கிறேன். பட் இது வார்மா இருக்குது. தொடாம இருக்கிறது அட்வைசபிள். மற்றபடி ஹீட்டெல்லாம் ஆகவே இல்லை. ஐ மீன் ஹாட்டாலாம் ஆகவே இல்லை. வைக்கிறியா? நீ பண்ணி விடு. எப்படி மேல வரைக்கும் தூக்கி விடு. இது ஃபுல் ஹீட்ல இருக்கா? அது ஃபுல் ஹீட்ல இருக்கு. ஃபேன் கம்மியா தான் இருக்கு. ஃபேன் பேட தேவையில்ல தானே? வேணாம். ரைட். பேக்ல. ஐயோ முடிஞ்சலையே. என்ன கிட்ட கொண்டு வா. நீ விட்டுரு. நான் எல்லாம் கொஞ்சம் பெரிய முடி எடுக்கலாம் போல. ஜாலியா இருக்கு. எனக்கு கோல்டு அமுக்கு. மேல பிடிச்சிக்க, மேல அமுக்கியே பிடிச்சிக்கல. ஆன் பண்றேன். பிடிச்சிருக்கியா? ஒரே ஒரு நிமிஷம். ரொம்ப நேரம் வைக்காத. அப்படி பண்ணாத, அப்படி வச்சுக்க. ஃபோல்ட் ஷாட் அப்படியே வச்சுக்கணும். அப்படி கீழே எடுத்துரு. அப்படி எடுக்க கூடாது, கீழோட எடுக்கணும். கவனிச்சு வைப்ரேட் ஆகுது டக்குனு மாதிரி. இல்லையா? நீ கவனிக்கல. நல்லா இருக்கு. ஏன் அந்த மாதிரி கேர்லா தான் இருக்கு. ஆனா என்ன கேர்ள் தெரியல. அப்படிதான் இருக்கும். Okay, so far this is how it's looking. நல்லா தான் இருக்கு. பொஃப்னு இருக்கா? நான் மூஸை இந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் போட்டேன், மற்ற ஹேருக்கு மூஸ் போடவே மறந்துட்டேன். ஃபேன் இருந்தா கண்ணாடி இல்லை, கண்ணாடி இருந்தா ஃபேன் இல்லை. இது ரெண்டும் இருந்தா லைட் இல்லை. எனக்கு வந்து உயிர் போயிடுச்சு இவ்வளவு நேரத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைடு இந்த லோவர் ஹாஃப் நான் வந்து இந்த பிக் பேர்ல வச்சு பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஒழுங்காவே பிக்கப் ஆகலை. என்னடா பிக்கப் ஆகலைன்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து இந்த செட்டிங்கை ஃபேனை ஹைல வச்சுட்டு பண்ணா அது உடனே பிக்கப் ஆயிடுச்சு. அண்ட் நீங்க வந்து செக்ஷன் வந்து ரொம்ப சின்னதா எடுக்க வேண்டியதா இருக்குது. லைக் இதுல படுற இது மட்டும்தான் அதுல வந்து கிரிப் ஆகுது, மற்றதெல்லாம் வந்து கீழே விழுந்துருது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு வந்து நான் நார்மலாக கேர்ள் பண்ணுறேன்னா இஷ்டத்துக்கு எடுத்து பண்ணுவேன். அப்போ வந்து அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும்னா யூ ஹேவ் டு டேக் யூர் டைம். அது நான் வந்து நோட் பண்ணேன். அப்புறமா கொஞ்ச நேரம் என்னடா கேர்ளே ஆகலன்னு பார்த்தா இதுக்கு பதிலாக இது தட்டி விட்டுருக்கேன். அது வந்து கூல் ஷார்ட்ல அந்த கூல்
டெம்பரேச்சர்லேயே இருந்திருக்கு. கூலில் இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்டைல் ஆகாதுல்ல, அது வந்து அந்த பிரச்சனையாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் திஸ் பேரல்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த க்ளோ ப்ரஷ் சீப் இல்லை அட்டாச்மெண்ட் சீப் வச்சுக்கோ வச்சு நம்ம வந்து பெங்ஸை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஒரு குட்டி கண்ணாடி இருக்கேன். ஸோ போட்டு காலேஜ் படிக்கும் போது வந்துட்டியடி. காலேஜ் வாழ்க்கை எட்டி பார்க்குதடி. சும்மா கேளே ஆயிடுச்சு. நம்ம வந்து இத நார்மலி இப்ப நம்ம ஒழுங்கா பண்றோம் அப்படின்னா, காமெடியா இருக்கு என்ன பார்த்தாலும் எனக்கு, பண்றோம் அப்படின்னா we have to let this one cool. ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஹேர் ஸ்ப்ரே அடிக்க போறேன். this is from B blend. இது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணல. so let's see. ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். கண்டகில அடிச்சிக்காத. இரு நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி பண்ணணும். பண்ணனா இந்த மாதிரி ஒரு நல்ல வால்யூம் இருக்குல்ல. அதான் நானும் ஷாக் ஆயிட்டேன். என் மண்டைக்கு எப்படி தெரியுமா? என் மண்டைக்கு முடி வேணும்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு. அது ஒரு மேண்டேட். இது வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முடி வேணும். சரியா? சரிடா. என் முடியை பத்தி பேசாத. என் முடியை பத்தி பேசாம மண்டைக்கு யாரும் முடியல. எப்படி ஹாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருக்கடா. சூப்பரா இருக்கு. ஃப்ரண்ட் ஹேர் மட்டும் எப்படி ஸ்டைல் பண்றதுன்னு கத்துக்கணும். போடுறதுக்கு ஈஸி. காத்தடிக்கல எங்க வீட பத்தி அப்படி காத்தடிக்குது. நல்லா இருக்குதுல்ல. இந்த பக்கம் எனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்குது. ஸோ திஸ் இஸ் இது ஆக்சுவலி கொஞ்சம் சுடுது. பட் மடியில் வச்சா கூட அந்த அளவுக்குலாம் சுடலை. பட் த ஹீட் இஸ் தேர். சரியா? இது வந்து இது அதை விடக்கு ரொம்ப ஹீட் ஆகுது. ஏன்னா அதில் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்குங்கிறதுனால இதில் கொஞ்சம் இடத்துல இருந்தானே காற்று வரும். அது வந்து ரொம்ப சுடுது. அதை பார்த்து யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஐ ரியலி லைக் இட். அந்த சின்ன பேரல் லைக் அந்த ஒல்லி பேரல் வந்து எனக்கு நல்லா இருக்கும். அது அங்கே இருக்கு. சத்தியா அப்படிதான் எங்கேயா வச்சுட்டு வந்துடணும். காணுமேனு அப்புறம் இந்த பக்கம் வந்து நான் சொன்ன மாதிரி 50,000க்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும். இந்த பக்கம் வந்து இந்த பெரிய பேரல் வச்சு பண்ணல, சின்னது பெருசு. இந்த குண்டு பேரல் வச்சு பண்ணேன்ல, அந்த டைம்ல நான் ஹீட்டையும் லோவா வச்சிருந்த காரணத்தினால அந்த கேர்ள் வந்து எனக்கு ஆக்சுவலி போயிடுச்சு. தெரியுதா? லைட்டா தான் இருக்குது. இதெல்லாம் லாஸ்ட் ஆகாது. பட் இதெல்லாம் வந்து லாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருக்கு? வாய்ப்பே இல்லைன்னு சொல்லணும்னு நினைச்சேன். வாய்ப்பு இருக்கு. நான் மூஸ் போட்டு பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வால்யூம்னஸா இருந்திருக்கும். மறந்துட்டேன். வெரி சாரி. So far what do you think? நல்லா இருக்கு. நேச்சுரலா ஒர்த்து தான். ஒர்த்து தான். ஏன் இது எனக்கு நான் ஒர்த்து நான் வந்து சொல்கிறேன்னா, நான் வந்து டெய்லியும் ஹேரை ஸ்டைல் பண்ணணும். ஏன்னா நான் வந்து கேமராவில் வந்து வீடியோலாம் எடுக்கிறதுனால ஆல்மோஸ்ட் டெய்லியும் நான் வந்து கேர்லர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேர்லர் யூஸ் பண்ணும்போது கை வலிக்கும். ப்ளஸ் அங்கங்கே சூடு வேற வச்சுப்பேன்னா ஹீட் டேமேஜ் பயங்கரமாக இருக்கும். சரி, ஆல்ரெடி நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிற காரணத்தினால இதில் வந்து உங்களுக்கு எப்படின்னா 40% டேமேஜ் தான் உங்களுக்கு வந்து ஆகுமா, இல்லை 40% கம்மி ஆகுமான்னு தெரியல. அந்த ஹீட் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்காது உங்களோட ஹேர்ல. ப்ளஸ் நல்ல ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்காவது மறுபடியும் ஸ்டைல் பண்ண வேணாம் குளிக்காம இருந்தால். ஸோ தட்ஸ் த பிளான். ப்ளீஸ் இக்னோர் ஹிம். இது வந்து சீவக்கூடாது. இப்போ நம்ம இப்போ சீவனோம்னா அதுக்கும் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? இந்த மாதிரி விஷயம் சீவனாங்க அக்கா. ஒரு அக்கா சீவனாங்களா? அவன் சீவாகும் ஹீட்டு தான் செத்த. இல்லை இல்லை, அந்த அக்கா சீவனை போது அந்த அக்கா இன்னும் சமயசுவாக இருந்துச்சு. சிக்கு பிடிச்சிருச்சு அதுக்குள்ள. ஏன்னா இது வந்து கம்மிக்கு அதிர்ச்சி வந்து பிளாஸ்டிக். இது ரப்பர் மாதிரி இருக்கு. தான் ரப்பர் போட்டத்தியா அப்படி இருக்கு. யான் சீப் வச்சு சீவிருப்பானே. இது சீப்பாடி. அது சரி, ரொம்ப சீவ வேணாம், லைட்டா சீப் பண்ணலாம். ஏன்டா சிக்கு பிடிச்சிருச்சு? நீதான் நீ கால் பண்ணா கேள் பிடிக்குதுக்குறா. கேள் பிடிக்குதுன்னு கேட்கல, சிக்கு பிடிக்குதுன்றா. நிஜமாவே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்லா தான் இருக்கு. இல்ல சூப்பரா இருக்கு. இப்படி போட்டா ஓ வாவ். இங்க பாரு காத்து எப்படி எங்க வீட்ல காத்து செம்ம அடிக்குதா. ஃபேன் வச்சிருக்கா அதுல. சோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் எப்படி இருக்குது? நல்லாவே இருக்கு. குவாலிட்டியா இருக்கு. பிரீமியமா இருக்கு. லாங் லாஸ்டிங் ஆகும் நினைக்கிறேன். பட் தெரியல.
நான் உங்களுக்கு என்ன ஒரு டீடைல்டான டியூட்டோரியல் லைக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டு லைக் நம்ம இந்தியன் ஹேருக்கு ப்ராப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இங்க பாரு அது move ஆகும். அது ஏன்லாம் தெரியல. அண்ட் so far I really like it. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். நீங்க அந்த ஸ்பீடை மட்டும் ஜாஸ்தியா வச்சுட்டு பண்ணீங்க, அந்த ஏர் ஃப்ளோவை ஜாஸ்தியா வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு grip வந்து ஈஸியா இருக்குது. பட் சின்ன சின்ன செக்ஷனா எடுக்க வேண்டி இருக்கிற காரணத்தினால் லைட்டா கை வலிக்குது. பட் கேர்ள் பண்ற அளவுக்கு எனக்கு கை வலிக்கல. பிகாஸ் நான் கேர்ள் பண்ணும்போது 2 கையை நான் வந்து வச்சு யூஸ் பண்ணி இப்படி இப்படி வச்சிருப்பேன் 2 சைடும். அது வந்து எனக்கு வலிக்குமா, இதெல்லாம் ஒத்த கையிலேயே எனக்கு வந்து பண்ணிடலாம். பிரச்சனை இல்லை, சுத்த மாட்டேது ஒயர். இதுக்கே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருக்கியா? இந்த வீடியோல மட்டும் 4 வாட்டி சொல்லிட்டான். அந்த இந்த மாதிரிலாம் இந்த ப்ராடக்ட்ல எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்திருக்கேன். சுத்துறானே ஒயர் கைவிலேயே சுத்தி 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 வந்துடும் ஒயர். ஆமா, அது ஒரு மாதிரி நாசாயிடும் டக்குன்னு. பட் திஸ் ஒன் ஐ ரியலி ரியலி லைக் இட். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த ப்ளோ அவுட் லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஹெல்மெட்லாம் வச்சு காலி எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே இருந்தோம். தூங்கும் போதும் லைட்டா அப்படி கொண்டு போட்டுட்டு நான் ஒரு ஹேர் பானெட்லாம் நான் வந்து காசு கொடுத்து வாங்கி வீட்டுல உட்கார்றதுக்கா வெளியே போலாம்ல. ஹெல்மெட் வைக்கணும் பெங்களூர்ல, நம்ம ஊரா? அது ஒண்ணு இல்ல, இங்க ஆனாலும் ஒண்ணு இல்லல்ல, நம்மளுக்கு இங்க நல்லா வால்யூமா இருந்தா போதும். என்னால என்ன பாக்குறது நிப்பாட்டும் ஒரு ஐ லுக் சோ குட். ஓகே, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஆம்பளைங்க பாக்குறீங்கன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுங்க. ஐயோ அவ்வளவு காசுல எல்லாம் பட்டல வாங்க வேணாம். இத முடிஞ்சா வாங்கி கொடுங்க. இதான் வாங்கி கொடுக்கணும் சட்டமும் கிடையாது, அவசியமும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி கொடுங்க. தேவைப்பட்டது பிடிச்சதுன்னா வாங்கிக்கோங்க. சும்மா வாங்கி கொடுத்துட்டா இவன் வாங்கி கொடுத்துட்டானே அதுக்கு வாங்கி கொடுக்கணுமேலாம் எதுவும் இல்ல. ஆமா, எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ப்ரொஃபஷனலி எனக்கு தேவைப்பட்ட காரணத்தினால தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இல்லாட்டா இதெல்லாம் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ பட் வாங்கினதுக்கு ஐ திங்க் இட் வில் பி ஒர்த் இட். 1 மந்த்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு டீடைல் பண்ணுவேன். டெய்லி பண்ணக்கூடாதுன்னு தானே நான் இது வாங்கினேன். 3 நாளைக்கு ஒரு வாட்டி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா.